எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சியை பார்ப்போம். அந்த மாநகராட்சிக்கு அருகில் நடந்த திருவிழா, அங்கே சித்திரை தேர்விழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த சித்திரை தேர்விழாவிலே பிரசாதம், உணவு மற்றும் மோர், குளிர்பானங்கள் வழங்கப்பட்டதாகவும் அதை பருகிய காரணத்தினால் அவர்கள் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இறந்திருக்கின்றார்கள். அதோடு அவர்களது ஒத்துக்காத காரணத்தினால் ஒவ்வாத பிரச்சனை காரணமாக அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக தகவலை கொடுத்திருக்கின்றார். நாங்கள் கேட்பதெல்லாம், அந்த சித்திரை தேர்விழாவுக்கு இந்த பகுதி மக்கள் மட்டும்தான் சென்றாங்களா? பல்வேறு ஊர்களில் இருந்து அந்த சித்திரை தேர்விழாவில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் இந்த உடல்நிலை சரியில்லை என்று எந்த மருத்துவமனையும் சேர்க்கப்படவில்லை. இந்த குறிப்பிட்ட பகுதியில், உறையூர் பகுதியில் தான் இந்த 4 தெருவில் இருக்கின்ற மக்கள் இந்த கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகிய காரணத்தினால் இன்றைக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஆனால் அதையெல்லாம் மறைத்து மாண்பு அமைச்சர் பதிலளிப்பது கண்டிக்கத்தக்கது. சித்திரை தேர்விழாவுக்கு அந்த பகுதியில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் போய் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே கொடுத்த பிரசாதத்தை, குளிர்பானத்தை, மோரெல்லாம் குடித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பு ஏற்படவில்லை. இந்த பகுதி மக்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுகின்றது. இதை இந்த அரசு மறைத்து தவறான செய்தி வெளியிட்டிருக்கிறது. இது கண்டிக்கத்தக்கது. இதேபோல 2024ஆம் ஆண்டு 4ஆம் தேதி சென்னை பல்லாவரம் அடுத்த மலைமேடு பகுதியில் குடிநீர் கழிவுநீர் வந்து கலந்து வந்தனால 30 பேர் வாந்தி, திடீர் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு 3 பேர் இருந்தனர். அப்பொழுது அந்த பகுதியை சேர்ந்த அமைச்சரும் இதே கருத்தை தான் சொன்னார். வேண்டுமென்றே திட்டமிட்ட இந்த அரசாங்கம் அந்த அவருடைய ஆட்சியில் நடைபெற்ற சம்பவங்களை மறைப்பதே கொள்கையாக வைத்திருக்கின்றது. இது கண்டிக்கத்தக்கது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கழிவுநீர் குடிநீரோடு கலந்து வந்த காரணத்தினால்தான் அதை குடித்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் புகார் செய்தும் மாநகராட்சி அதிகாரிகள் இதில் கழிவுநீர் குடிநீர் கலப்பதை சரி செய்யாத காரணத்தினால் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு மக்கள் ஆளாகின்றார்கள். அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றோம். அதோட நீங்க பாத்தீங்கன்னா, இன்னும் சட்டமன்றத்தில் இதெல்லாம் குறித்து பேசிட்டு இருக்கும்போது முதலமைச்சர் சில கருத்துக்களை சொல்றார். இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மானிக் கோரிக்கை நடத்துகிறார். நீட் தேர்வு பற்றி சொல்றார். இதை நீட் பல முறை விளக்கம் கொடுக்கப்பட்டது. உங்களுடைய தொலைக்காட்சி வாயிலாக கொடுக்கப்பட்டது, பத்திரிகை வாயிலாக கொடுக்கப்பட்டது, சட்டமன்றத்திலும் நான் இது குறித்து பேசியிருக்கிறேன். நீட் 2010 டிசம்பர் 21ஆம் தேதி நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்க. அப்பொழுது மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் கூட்டாட்சி, திமுக மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தது. அதுவும் திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற திரு காந்தி செல்வன் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த பொழுதுதான் இந்த நீட் தேர்வுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டு மத்திய அரசாணை வெளியிடப்பட்டது. ஏதோ அதிமுக ஆட்சியில் வந்து அதிமுக இருக்கும்போதுதான் வந்தது என்ற ஒரு தவறான செய்தி தொடர்ந்து முதலமைச்சரும் அமைச்சர்களும் பதிவு செய்து கொண்டிருக்கிறாங்க. இது நாட்டு மக்களுக்கே தெரியும். இது கொண்டு வந்தது காங்கிரஸ், திமுக. ஏன் இளைஞர்கள் பாதிப்பாங்க அப்படின்னு இவங்களுக்கு தெரியாதா? மாணவர்கள் பாதிப்பான்னு தெரியாதா? கொண்டு வந்தது இவர்கள். அதை தடுப்பதற்கு நாங்கள் கடுமையான முயற்சி எடுத்தோம். ஆனால் முடியவில்லை. நீதிமன்றம் சென்று விட்டது. அதனால் இந்த நீட் தேர்வு அதிமுக ஆட்சியிலே நடைமுறைப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. இருந்தாலும் தொடர்ந்து மத்திய அரசோடும் நீதிமன்றத்திலும் நாங்கள் இதை வலியுறுத்தி கொண்டே இருந்தோம், நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு. ஆனால் கொண்டு வந்தது திமுக. அதை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செய்தது அதிமுக. அது மட்டுமல்ல, தேர்தல் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை ரத்து செய்யும் சொன்னாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் என்னங்கிறாரு? நாங்க இந்தியா கூட்டணி அங்க வச்சிருந்தோம், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தா ரத்து செய்யும் சொல்றாரு. இதை ஏன் முதல்ல 2010 கொண்டு வரும்போதே ஏன் ரத்து செய்யல? அப்ப ரத்து செஞ்சிருக்கலாம்ல. அப்போ காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது, கூட்டாட்சி தான் இருந்தது. அப்போ ரத்து செஞ்சிருந்தா இவ்வளவு உயிரை நாம் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுக்கு முழுக்க காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதோட இன்னும் சொல்றார்,
எப்ப பார்த்தாலும் திமுக காரரும் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியெல்லாம் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி, அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி. எல்லா அறிக்கையும் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த அறிக்கை விடுறாங்க, விடுதலை சிறுத்தை கட்சி சேர்ந்த அறிக்கை விடுறாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் இப்படி துடிதுடிக்க பேசுறார். ஏங்க நாங்க கூட்டணி வச்சா நீங்க ஏங்க பதறீங்க? முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஏன் கோவப்படுறீங்க? நீங்க பயப்படுறீங்க? அண்ணா திமுக யாரோனாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய விருப்பம், எங்களுடைய கட்சி நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். ஒவ்வொரு கட்சியும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் கூட்டணி வைக்கிறீங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் பலம் வாய்ந்த கூட்டணி நீங்க சொல்றீங்களே, அது மாதிரி நாங்களும் அதிமுகவும் பலம் வாய்ந்த கூட்டணியை 2026 சட்டமன்ற தேர்தலில் அமைப்போம், நிச்சயமாக வெற்றி பெறுவோம். முதலமைச்சர் இப்படி ஆதங்கப்படுவது, இப்படி அதிர்ந்து போய் பேசுவது பார்க்கின்ற பொழுது பயம் வந்து விட்டது. அதிமுக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் ஆட்சி மாற்றம் ஏற்படும், திமுக ஆட்சி இழக்கும், அதிமுக ஆட்சி வரும் என்று அவர் மனதிலே வந்த காரணத்தில்தான் அந்த வெளிப்பாடு பார்க்கப்படுகிறது. சட்டமன்றத்திலே நேருக்கு நேர் பார்த்தேன், அவர் பதற்றப்படுறதை பார்த்தேன், அவருடைய பேச்சிலிருந்து வர வார்த்தைகளை பார்த்தோம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றப்பட வேண்டும் என்று ஒத்த கருத்துடைய கட்சிகளெல்லாம் ஒன்றாக இணைத்து வாக்குகள் சிதறாமல் நாங்கள் கூட்டணி அமைப்போம். நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியை வீழ்த்துவோம். அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதிமுக ஆட்சி அமைக்கும். அதோட இன்னொன்னு தொடர்ந்து மேலும் ஒரு முக்கிய செய்தி வந்து கொண்டிருக்கிறது, அதனை பார்க்கலாம். விடுமுறை நாட்களுக்கு பிறகு இன்று மீண்டும் சட்டப்பேரவை கூடியிருக்கக்கூடிய நிலையில் திருச்சி குடிநீர் பிரச்சினை காரணமாக 3 பேர் உயிரிழந்த நிலையில் இது தொடர்பாக அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இப்ப இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுக தரப்புல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என, தீர்மானம் தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். சட்டப்பேரவையில எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்திருக்காரு. என்னது அப்படின்னா, திருச்சி மாவட்டம் உறையூர்ல 4 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தான் அந்த சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம். அதாவது திருச்சி மாவட்டம் உறையூர்ல குடிநீர்ல கழிவுநீர் கலந்ததா பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து வராங்க. ஏற்கனவே குடிநீர்ல கழிவுநீர் கலந்த சம்பவம் தொடர்பா 4 பேர் உயிரிழந்திருப்பதா அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 50க்கும் மேற்பட்டோர் இப்ப மருத்துவமனையில சிகிச்சையில இருக்கிறாங்க. அதுல 5 பேர் ஆபத்தான நிலையில மருத்துவமனையில் இருக்கிறதா தகவல் வருகிறது. எனவே இந்த விவகாரத்துல அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேரவையில சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தாரு. அதே மாதிரி இப்போ ஏப்ரல் மே மாதம் எல்லாமே கோடை காலம் அப்படிங்கறதுனால மக்கள் அதிகம் குடிநீரை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால தமிழ்நாடு முழுவதுமே நீர் தேக்க தொட்டிகளை சுத்தம் செய்து சுகாதாரமான முறையில பொதுமக்களுக்கு குடிநீர் கொடுப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்ன எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி இந்த திருச்சி உறையூர் பகுதியில குடிநீர்ல கழிவுநீர் கலந்த விவகாரத்துல தனியார் மருத்துவமனையில சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்களுடைய கட்டணத்தையும் அரசே ஏற்க வேண்டும் அப்படின்னும், உயிரிழந்தவர்களுக்கு தகுந்த நிவாரணத்தை அரசு அறிவிக்கணும், அதே மாதிரி சிகிச்சையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் தேவையான உதவித்தொகையை சிகிச்சைக்கான தொகையை அரசு வழங்கணும் அப்படின்னு ஒரு சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காரு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்கள் மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல்
பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.